வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண்ணால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துறோங்க. நம் சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணத்திற்கு அருகே அமைந்திருக்கும் தாராசுரம் என்னும் ஒரு அழகிய ஊரில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை ஆவுடைநாதர் திருக்கோயிலுங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய சிவன் கோயில். மூலவர் ஆத்மநாதர் லிங்க வடிவிலே நமக்கு காட்சி தருகிறார். மூலவர் ஆத்மநாதர் சிறப்பு திருவிழாக்களாக மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது திராவிட கட்டிடக்கலையைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்த கோயிலேயே மற்றொரு உட்கோயிலாக அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலும் அமைந்திருப்பது மற்றொரு தலச்சிறப்பாகவே கருதப்படுகிறது. இதோ காணொலியிலே தாங்கள் கண்டுகொண்டிருக்கும் இந்த சர்ப தீர்த்தத்திலிருந்து தான் இந்த கோயிலுள்ள அனைத்து சன்னதிகளில் இருக்கும் அனைத்து மூர்த்தங்களுக்கும் மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது. இத்திருக்கோயிலானது கும்பகோணம் தஞ்சை சாலையில் தாராசுரத்தில் இருக்கும் அழகிய கம்மாளர் தெருவில் அமைந்திருக்கிறது. கோயிலின் வாசலில் ஆவுடைநாத சுவாமி காமாட்சி அம்மன் ஆலயம் என்ற பெயர் பலகை தாங்கி காணப்படுகிறது. இக்கோயில் வளாகத்தில் காமாட்சியம்மன் கோயிலும் ஆவுடைநாதர் கோயிலும் அமைய பெற்றிருக்கிறது. முதன்மை நுழைவாயிலை கடந்து செல்லும்போது பலிபீடமும் நந்தியும் இருக்கிறது. கருவறை வாயிலில் இருபுறமும் துவாரபாலகிகள் அமைந்திருக்கின்றனர். கருவறையில் காமாட்சியம்மன் அழகுற அமைந்திருக்கிறார். இந்த காமாட்சியம்மன் கோயிலிலே பூஜை செய்யும் பூசாரி ஒருவரை கேட்டபொழுது மதுரையை எரித்து உக்கிரமாக திரும்பி வந்த கண்ணகியானவள் இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் பொற்கொள்ளர்களின் விருப்பத்தின்படி அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும்படி உக்ர தெய்வமாக இருந்த அந்த கண்ணகியானவள் அழகிய காமாட்சியாக இன்றை வீட்டெடுத்து விட்டார் என்றுதான் கூறுகிறார்கள். காமாட்சியம்மன் சந்நிதியின் இடப்புறத்தில் சிவன் கோயில் அமைந்திருக்கிறது. இங்குள்ள மூலவர் ஆவுடைநாதர் எனும் ஆத்மநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவன் கோயில் சன்னதியின் வாயிலின் இரு புறமும் விநாயகரும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனும் இருக்கின்றனர். உள்ளே பலிபீடமும் நந்தியும் அமைந்திருக்கின்றன. கருவறையின் வாயிலில் இரு புறமும் துவாரபாலகர்கள் அழகுற காட்சியளிக்கின்றனர். கருவறையில் லிங்க திருமேனியாக மூலவர் இருக்கிறார். மூலவர் சன்னதியின் வலப்புறத்திலே அருள்மிகு மீனாட்சி அம்மன் நமக்கு அருள்பாலிக்கிறார். மீனாட்சி அம்மன் சன்னதியிலும் பலிபீடமும் நந்தியும் அமைந்திருக்கின்றது. ஆவுடைநாத சன்னதியின் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, அடிமுடி காணா அண்ணல், பிரம்மா, துர்கை ஆகியோர் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் திருச்சுற்றில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், லிங்கபானம், பைரவர் உள்ளிட்டோர் காணப்படுகின்றனர். அருகே சண்டிகேஸ்வர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. சிவன் கோயில் வளாகத்தில் நவக்கிரக சன்னதி அமைந்திருக்கிறது. பைரவர், விநாயகர், நாகர் உள்ளிட்ட பல சிற்பங்களும் இங்கே காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயருக்கென ஒரு தனி சன்னதியும் பெருமாளுக்கென ஒரு தனி சன்னதியும் அமைந்திருப்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு தலச்சிறப்பாகவே கருதப்படுகிறது. குடந்தை மாநகரின் சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்றாக இருக்கிறது. சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில், திருக்கலையநல்லூர் அமிர்தகலசநாதர் கோயில், தாராசுரம் ஆத்மநாத சுவாமி கோயில், திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயில், கும்பகோணம் கோட்டீஸ்வரர் கோயில், மேலக்காவிரி கைலாசநாதர் கோயில் மற்றும் சுவாமிமலை சுந்தரேஸ்வர சுவாமி கோயில், அதாவது சுவாமிமலை ஆகிய 7 ஊர்களில் நடக்கும் ஏழூர் திருவிழாவில் கும்பகோணம் முதலிடத்தை பெறுகிறது. சப்தஸ்தான பல்லக்கின் வெள்ளோட்டம் பிப்ரவரி 2016 நடைபெற்றது. முதன்முறையாக ஏப்ரல் 2016 மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து 23 ஏப்ரல் 2016 அன்று ஏழூர் பல்லக்கு திருவிழா என்னும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. விழா நாளில் பல்லக்கு இத்திருக்கோயிலுக்கு வந்து சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
மிகச் சமீப காலத்தில் திருப்பணிகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்ற இந்த திருக்கோயிலானது மிக அழகிய முறையில் பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயில் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என கூட கூறலாம். இங்குள்ள கம்மாளர்கள், பொற்கொள்ளர்கள் மற்றும் இந்த ஊர் மக்களின் மிக அழகிய சீரிய முயற்சியால் இந்த கோயிலானது இன்று வரை மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. இந்த கோயிலானது சுமார் 500 ஆண்டுகளுக்கும் பழமையானது என அங்கு 1000 பிறை கண்ட அபூர்வ மனிதர்களை சிலர் சந்தித்த போது கூறினர். இந்துக்களாகிய நாம் வணங்கும் அனைத்து மூர்த்தங்களும் இந்த திருக்கோயிலில் இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு தலச்சிறப்பு, நாம் வேறொரு கோயிலுக்கு சென்று பரிகாரங்களோ பூஜைகளோ செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது. இந்த ஒரு திருக்கோயிலுக்கு வந்தாலே போதும், சிவன், விஷ்ணு மற்றும் ஆஞ்சநேயர், பைரவர் போன்ற அனைத்து மூர்த்தங்களுக்கும் நாம் இங்கு பூஜைகள் செய்ய முடியும். அதுதான் இந்த கோயில் சிறப்பாக விளங்குகிறது. இது மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலில் நான்முகன் பிரம்மாவிற்கும் தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோயிலின் நுழைவாயில் மேல் நோக்கி கோபுரத்தில் பார்த்தால் அதன் அருகே மிக அழகிய வடிவில் மிக பிரம்மாண்டமான தேவதச்சன், அதாவது விஸ்வகர்மாவிற்கென்றும் தனி சிலை ஒன்று அமையப்பெற்றிருக்கிறது. இத்திருக்கோயிலானது மன அழுத்தம் மற்றும் கோபம் அதிகம் வரும் அனைவரையும் இங்கு வந்தால் சரி செய்து விடுகிறது. ஆம், இங்கு அந்த காமாட்சியம்மன், அதாவது உக்கிரமாக வந்த கண்ணகியை அழகிய அமிர்தமான ரூபத்தில் இங்கு காமாட்சியாக விட்டிருப்பதால் காமாட்சியம்மன் சன்னதியில் வேண்டிக் கொண்டு பரிகாரங்கள் செய்ய, அதாவது சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்த நாம் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு, கோபம், தாபம் ஆகியவற்றிலிருந்து நீங்கி நல்லதொரு நிலையை அடையலாம் என்பது தலச்சிறப்பாக இங்கு விளங்குகிறது. தாராசுரம் என்றாலே நாம் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஐராவதீஸ்வரர் கோயிலை மட்டுமே இதுவரை அறிந்திருந்தோம். அதுவில்லை என்றால் தாராசுரம் காய்கறி மார்க்கெட் சிறப்பாக எங்கும் பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு திருக்கோயில் இங்கு இருப்பது எங்களுக்கு தற்போதுதான் தெரிய வந்தது. அந்த திருக்கோயிலை உடனே படமெடுத்து காணொளியாக்கி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு எழுந்தமையால் ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த திருக்கோயிலுக்கு சென்று அழகாக எங்களால் முடிந்தவரை காணொளியாக்கி தங்களுக்கு இந்த கோயிலை சமர்ப்பிக்கின்றோம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள மூர்த்தங்கள் மட்டுமன்றி இத்திருக்கோயிலின் சுற்றுப்புறச் சுவர்களில் வரையப்பட்டிருக்கும் மிக அழகிய இறைவனின் திருவுருவங்கள் அனைத்துமே நமக்கு கண்கொள்ளா காட்சியாகவே விளங்குகிறது. ஆம், இந்த மூர்த்தங்களை மட்டுமல்லாமல் இதுபோன்ற சிற்பங்கள் மட்டுமல்லாமல் இதுபோன்ற வரையப்பட்ட திருவுருவங்களை நமக்கு காண்பதற்காகவாவது இந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஆவல் என்ற ஆவல் நமக்கு அனைவருக்கும் வருவது திண்ணம். மிக அழகிய திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க. ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மிக அழகிய திருக்கோயில் நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்றதாங்க. இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாலே போதுங்க. புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாலே போதும். தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. இந்த காணொலியை கண்டுபிறாவது இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க. ஏன்னா அப்படி செஞ்சாதான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒரு வேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. மற்றும் ஒரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.